ஹாய். நான் வந்து வீட்டில் நிறைய திங்ஸை வாங்கக்கூடாதுன்னு நினப்பேன். நான் வீட்டில் இருக்க கிச்சனுக்கெல்லாமும் வீட்டில் இருக்க சில்வர் டப்பாவை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிருப்பேன். ஆனால் கொஞ்சம் முன்னாடியிலலாம் பிளாஸ்டிக்லாம் பயன்படுத்திக்கிட்டு தான் இருந்தேன், பிளாஸ்டிக் டப்பாலாம். சரி, இப்போ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துடலான்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் பாட்டில்ஸை கொஞ்சம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இது ஒரு 4 பாட்டில் செட்டாக போட்டிருந்தது இல்லையா, அது வாங்கி பார்ப்போன்ட்டு வாங்கி பார்த்தா நல்லாவே பேக் பண்ணி அழகாக வந்துருந்துச்சு. சரின்னு இதெல்லாம் எடுத்து கீழே விழாமல் எல்லா பக்கமும் ஸ்டிக்கர் ஒட்டி அதுக்கு இந்த ஸ்பாஞ்ச் கவர் மாதிரி போட்டு நல்லா பேக் பண்ணி வந்துருந்தது. சரி, அதெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டு அதில் மிளகாய்த்தூள்லாம், தனி மிளகாய்த்தூள்லாம் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் வேணால் அதில் போட்டு வைக்கலாம். நம்ம கொஞ்ச நாளுக்கு அதிகமாக வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கிளாஸ் பாட்டிலில் வச்சுருந்தா பூச்சிலாம் வராமல் நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு, சரி அது மாதிரி திங்ஸ் எல்லாம் இதில் போட்டு வைக்கலான்னு இதை வாங்கி இன்றைக்கி அதை வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டு இதில் சரி மஞ்சள், மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் இதெல்லாம் கொஞ்சம் இதில் எடுத்து வைக்கலாம், அப்புறம் வேறு ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு சொல்லிவிட்டு இதை வாங்கி இன்றைக்கி வெயிலில் கழுவி காய வச்சாச்சு. நல்லா இருக்குது, பாட்டில் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதேமாதிரி பெரிய சைஸ்லேயும் இருக்குது, அதுவும் வாங்கணும்னு நினச்சிருக்கேன். அது வந்து நம்ம மொத்தமாக அரைக்கிறோம் இல்லையா, இந்த திங்ஸு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், அது மாதிரிலாம் இதில் எடுத்து நம்ம அதெல்லாம் கொஞ்சம் தான் யூஸ் ஆகும், கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மொத்தமாக இருக்கிறத அதில் வைக்கலான்னு வாங்கலான்னு இருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.